ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 9A. பார்ட் 9A எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தா முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசக்கூடியது தான் பார்ட் 9A. அது எப்படி இன்செர்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74th நோக்குது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலமாக தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 243 நோக்குது பியிலேருந்து ஆர்டிகல் 243 இசட் நோக்கு ஜி வரைக்கும் நம்ம முனிசிபாலிட்டிஸ் பற்றி தான் பேசக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, பார்க்கலாமா என்னென்ன ஆர்டிக்கல் என்னென்ன பற்றி பேசுதுன்னு. 243B அப்படிங்கிறது டெஃபினேஷன் கொடுக்கும். கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஏரியா, அதுக்கப்புறம் முனிசிபல் ஏரியா, பஞ்சாயத், பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபைன் பண்ணும். ஓகேவா, 243B. 243Q என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி எப்படி அந்த கான்ஸ்டியூஷன் அதை பற்றி பேசக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா 243Q. ஓகேவா, அடுத்து 243 ஆர் என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸுடைய காம்போசிஷனை பற்றி பேசக்கூடியது தான் 243 ஆர். 243 எஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் வார்ட் கமிட்டி. வார்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் காம்போசிஷனை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 ஓகேவா. 243 டி என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியதான் 243 டி. 243 யூ என்ன அப்படின்னா டூரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸோடைய டூரேஷன் பற்றி பேசக்கூடியதான் 243 யூ. 243B என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை பற்றி பேசக்கூடியதான் 243B. 243W என்ன அப்படின்னா பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸுடைய பவர், அத்தாரிட்டி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி பேசக்கூடியது தான் 243W. 243X என்ன அப்படின்னா பவர் டு இம்போஸ் டேக்ஸஸ் பை அண்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ். டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது, ஃபண்ட், அதை பற்றி பேசக்கூடியது தான் 243 எக்ஸ். ஓகே, 243Y என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னா முனிசிபாலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசக்கூடியது. 243ZA என்ன அப்படின்னா எலெக்ஷன். ஓகே, எலெக்ஷன் டு த முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸ் நடக்கூடிய எலெக்ஷன் பற்றி பேசக்கூடியது தான் 243ZA. 243ZB என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸில் முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இதாகுது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிக்கல் 243ZB. ஆர்டிக்கல் 243ZC என்ன அப்படின்னா பார்ட் நோக்கு நாட் டு அப்ளை டு சர்டன் ஏரியா. இந்த முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது சர்டன் ஏரியாஸ்னால் ஷெல் ஏரியா, ஷெல் ட்ரைப்ஸ் அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. அதை பற்றி பேசக்கூடியதான் 243ZC. ZT என்ன அப்படின்னா ZD அப்படிங்கிறது 243ZD அப்படிங்கிறது கமிட்டி ஆஃப் ஆர் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியது தான் 243ZD. ஓகே, 243ZE என்ன அப்படின்னா கமிட்டி ஃபார் மெட்ரோபாலிட்டன் பிளானிங். மெட்ரோபாலிட்டன் பிளானிங் பற்றி இது பண்ணக்கூடியதான் 243ZE. அடுத்து 243ZF என்ன அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் முனிசிபாலிட்டிஸ். அதே தான் கமெண்ட்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆர்டிக்கல், அதோடைய கண்டினியூஷன், அதை பற்றி பேசக்கூடியது தான் 243ZF. 243ZG என்ன அப்படின்னா பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் இன் எலக்டோரல் மேட்டர். அதாவது எலக்ட்ரல் விஷயத்தில் யார் தலையிடக்கூடாது அப்படின்னா முனிசிபாலிட்டிஸுடைய எலக்ட்ரல் விஷயத்தில் கோர்ட் தலையிடக்கூடாது. அதை பற்றி பேசக்கூடியதான் 243ZG. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்ட் நோக்கு 9Aல இருக்கக்கூடியது. பார்ட் நோக்கு 9A முனிசிபாலிட்டிஸ் எது மூலமாக இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992னால இன்செர்ட் பண்ணப்பட்டது தான் இந்த முனிசிபாலிட்டி பார்ட் நோக்கு 9A. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.